சீதாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சதுனால அருண் திகைச்சு போய் தான் நிற்கிறாங்க. இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அருண் அப்படின்னு சொல்லி அங்கே மீனா வந்து நிற்க, என் புருஷன் மேலே செய்யாத தப்புக்கான பழியை போட்டு இது மூலமாக உங்களுக்கு என்ன சந்தோஷம் கிடைக்குதுன்னு தெரியல, சீதா இவரை வெறுக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு மீனா கேட்க, அதுக்கு அருண் வந்து இல்லை அது வந்து அப்படின்னு தயக்கத்தோடு நின்றுட்டுருக்கேன். நான் உங்களை ரொம்ப மதித்தேன் அருண், உங்கள் மேலே நிறைய நம்பிக்கை வச்சுருந்தேன். உங்களுக்கு ஒரு சின்னதாக அடிபட்டதும் நான் இத்தனை வருஷமாக என் கூட இருந்த அக்காவையும் சரி எனக்கு மாமாவையும் சரி அவங்க 2 பேருமே எதிர்த்து நான் பேசினேன். இதெல்லாம் உங்களுக்காக தானே செஞ்சேன். ஆனால் கடைசியில் நீங்கள் என்னை ஏமாத்திட்டீங்கல்ல அப்படின்னு ரொம்ப கோவத்தோடு பேசிட்டு சீதா இங்கேருந்து கிளம்ப, சீதா ஒரு நிமிஷம் நான் சொல்ல வரதை கேளு அப்படிங்கிறாங்க. அக்கா நீயும் மாமாவும் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு சீதா அங்கேருந்து போகிறாங்க. சீதாவை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு காரணமே நீ அவளை சந்தோஷமாக பார்த்து பண்ணுறதுக்காக மட்டும்தான். ஆனால் நீ என்னையை பழி வாங்குறதா நினச்சி நீ நாளுக்கு நாள் அவளை கஷ்டப்படுத்திகிட்டே இருக்க. சீதாவுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்த நீ பண்ணணும்னு நினச்சேன். அதுக்கப்புறமா நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன். ஆள் வச்சு அடிக்காத என்னைட்டையே ஆள் வச்சு அடித்ததான் எங்கள் சீதா கிட்டே சொல்லி நம்ப வச்சல. அப்புறம் அது ஒரு நாள் உண்மையாக கூட நடக்கலாம். ஆள் தான் வச்சு அடிக்கணும்னு அவசியம் இல்லை, நானே ஒன்று அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் கிளம்பி போக அருண் அவமானப்பட்டு சிங்கப்பட்டு நிற்கிறாங்க. வீட்டுக்கு போன சீதா இந்த விஷயத்த தன்னுடைய ஆண்டி கிட்ட சொல்லவும் செய்கிறாங்க. எனக்கு மனசு சரியில்லை, நான் 2-3 நாளைக்கு அம்மா வீட்டில் போய் இறந்துட்டு வரேன்னு சொல்லி கிளம்ப, சீதா அப்படின்னு ஆண்டி வந்துட்டு கேட்கும்போது, அத்தை நீங்கள் ரொம்ப கவலைப்பட வேணாம், நான் கூச்சிட்டு போகிறதா நினைக்க வேண்டாம். என் மனசுக்கு இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. தேவையில்லாமல் என் அக்காவையும் மாமாவையும் பிரச்சனை பண்ண வச்சது அருண் தான். என்னால் அதை மன்னிக்கவே முடியாது. நான் அம்மா கூட இருந்துட்டு வரேன்னு சொல்லி சீதா இங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அருண் இங்கே வீட்டுக்கு வந்த பிறகு சீதாவும் இங்கே வீட்டை விட்டு போன விஷயத்த சொல்ல, என்னம்மா சொல்கிறீங்க, சீதாவை எதுக்கு வெளியே விட்டீங்கன்னு சொல்ல, நீ பண்ண காரியத்துக்கு வேறு ஒரு பொண்ணாக இருந்தால் இந்நேரம் என்னையும் சேர்த்து அவமானப்படுத்திட்டு போயிருப்பான். ஆனால் அவன் என்கிட்ட எந்த விதமான சண்டையும் பண்ணவும் இல்லை, அதை பற்றி கேட்கவும் இல்லை. நீங்கள் பத்திரமா இருங்க, சரியான நேரத்துக்கு டேப்லெட் போடுங்க, நான் அம்மா வீட்டில் 2 நாள் இருந்துட்டு வரேன்னு சொல்லி தான் கிளம்பி போயிருக்கான். இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை எப்படா உன்னால் இங்கே கஷ்டப்படுத்த முடிஞ்சுதுன்னு அங்கே அருணுடைய அம்மா வேற இங்கே கேள்வி கேட்குறாங்க. அருணையும் திட்டவும் செய்கிறாங்க. அருண் மனசு உடஞ்சி உட்காந்துருக்கவும் செய்கிறாரு. அடுத்த நாள் டியூட்டியை கூட அவரால் சரியாக போய் பார்க்கவும் முடியல. சீதாவுக்கு கால் பண்ணால் சீதா கால் அட்டன் பண்ணாமல் கட் பண்ணி விட்டுட்டே இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அருண் வந்துட்டு அங்கே டியூட்டியை சரியாக பார்க்காம நின்றுட்டு இருக்கும்போதா அங்கே ரோஹிணியும் வராங்க. ரோஹிணி வரவங்க அங்கே நின்றுட்டு இருக்க அருணை பார்த்ததும், இருடி ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு தன் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிட்டு பக்கத்தில் வராங்க. எப்படிங்க இருக்கீங்க, யாருன்னு தெரியுதான்னு சொல்ல, தெரியுதுங்க அப்படின்ற மாதிரி அருணை சொல்ல, இல்லை உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், கொஞ்சம் தனியாக வரீங்களான்னு சொல்லி தள்ளி கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னங்க விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அருண் வந்துட்டு கேட்க, நேற்று இந்த இடத்துல உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃப் அதான் அந்த சீதாவுக்கு பிரச்சனை நடந்ததை பார்த்தேன், அதுவும் அந்த முத்துமை நாவால் தான்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல, அப்போ தான் நான் அந்த வழியாக வந்தேங்க, அந்த ஆட்டோவில் அங்கே தாங்க நான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல, இல்லைங்க அது வந்துன்னு சொல்ல, முத்து இப்படி தாங்க எப்போதுமே பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பார், பார்த்தீங்களே கடைசியாக உங்கள் ஒய்ஃபை உங்ககிட்டேருந்தே பிரிச்சுட்டாரு அப்படின்னு சொல்ல, ஆமாங்க இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அந்த முத்து தேவையில்லாமல் ஆரம்பத்துலேருந்தே என்னுடைய லைஃப்லையும் என்னுடைய வழியிலையும் குறுக்க வந்துகிட்டே இருக்கான். எனக்கு அவனை கண்டாலே பிடிக்க மாட்டேதுன்னு சொல்ல, உங்களுக்கு மட்டும் இல்லைங்க அவரை வேற யாருக்குமே பிடிக்காதுங்க அப்படின்னு எங்கள் ரோஹிணியும் சொல்கிறாங்க. அவர் வீட்லேயும் இதே மாதிரி தான் பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பார். வீட்டில் இருக்கவங்களுக்கு கூட முத்துவையும் பிடிக்கவே பிடிக்காதான் அப்படின்னு சொல்ல, இப்போ என்ன தாங்க பண்ணுறது, இங்கே சீதாவை எப்படி சமாதானப்படுத்துறதுனே தெரியலன்னு சொல்ல, இப்படி நீங்கள் நேரடியாக முத்துக்கிட்ட மோதுறதா நினச்சி சீதா கிட்ட இங்கே காயப்பட்டுட்டீங்க போல. சரி இதுக்கப்புறமா நீங்கள் அவர்கிட்ட நேரடியாக மோதாமல் மறைமுகமாக மோதுறதுக்கு என்ன வழியோ அதுக்கு நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணுமோ அதை நான் பண்ணுறேன்னு சொல்ல, என்ன நீங்களாக வந்து என்கிட்ட ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறீங்கன்னு எங்கள் அருண் கேட்குறாங்க. இல்லைங்க அவரால் நாங்களுமே ரொம்பவே அவமானப்பட்டு தான் இருக்கோம் அந்த வீட்டில். இப்போ வரைக்கும் மனோஜ் பண்ண ஒரு சின்ன விஷயத்த அந்த வீட்டில் தினமும் சொல்லி காட்டி பேசிக்கிட்டே தான் இருப்பார். அந்த வீட்டை விட்டு அவர் வெளியே போனால் தான் நாங்களும் கூட கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அருணும் வந்துட்டு, எனக்கு என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்யணும், அதுக்கப்புறமா அந்த முத்துவை வந்துட்டு நான் வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும், அந்த குடும்பமே அவனுக்கு சப்போர்ட் இல்லாமல் நிற்க வைக்கணும், இதுதாங்க எனக்கு இருக்க ஒரே வேலை அப்படின்னு நீங்கள் அருண் சொல்ல, இது ரோஹிணியும் நமக்கு ஒரு ஆள் இப்போ கைவசம் கிடச்சாச்சுன்னு சந்தோஷத்தில் நீங்கள் என்ன ஹெல்ப் கேட்டாலும் நான் உங்களுக்கு செய்ய தயாராக இருக்கேன்னு ரோஹிணி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போய்ட்றாங்க. அப்போது அங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன் அங்கே, அதாவது அவங்க அம்மா வந்துட்டு அப்போ தான் வந்திருக்காங்க எங்கள் அருணை பார்க்குறதுக்காக. அருண் வந்துட்டு இப்போ சாப்பிடாம மனசு சரியில்லாமல் கிளம்பி போனான், நாம் போய் நேரில் அவனை பார்த்துட்டு அவனை கூட்டிகிட்டு போய் சீதாவை அழைச்சிட்டு வந்துடுவோம்
போவோம், அப்போ தான் அவன் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பான், சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்துடுவோன்னு நினச்சி தான் இங்கே அருணுடைய அம்மா வந்துட்டு கிளம்பி வந்திருக்காங்க. அந்த நேரத்தில் ரோஹிணியும் அருணும் அந்த மறைவான இடத்துல வந்து நின்று பேசினதை கேட்டேன் அருண் அம்மா அத்தனையும் கேட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. மரத்துக்கு அந்த பக்கமாக தான் அவங்க நின்று கேட்டுட்டு இருந்திருக்கவும் செஞ்சுருக்காங்க. கேட்ட அடுத்த நிமிஷமே இந்த பொண்ணு எதுக்கு தேவையில்லாமல் அருணுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு வந்து திரும்பவும் அருணை தப்பான வழியில் கூட்டிகிட்டு போகணும், அவனே மனசு திறந்து வரணும்னு நினச்சாலும் இந்த பொண்ணு எதுக்காக இந்த வேலையை செய்யணும் அப்படின்ற மாதிரி அருணுடைய அம்மாவுக்கு சந்தேகம் வர இங்கே மீனாவுக்கு தான் கால் பண்ணுறாங்க. சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது சீதா அங்கே வந்துட்டாளையுமா, உனக்கு தெரியுமான்னு சொல்ல, தெரியுமா, நான் அவளை பார்த்து பேசுகிறதுக்காக தான் போகிறேன், அவள் கிளம்பி வந்திருக்கக்கூடாது தான், நான் அவளை பேசி அங்கே சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கிறேன்னு சொல்ல, இல்லைம்மா நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு தான் உனக்கு ஃபோன் பண்ணேன்னு அருணம்மா சொல்கிறாங்க. என்னம்மா என்ன விஷயம்னு சொல்லி கேட்க, அருண்கிட்ட இப்போ உங்கள் வீட்டில் இருக்காங்களே மனோஜுடைய ஒய்ஃப், அவங்க தான் வந்து இப்போ பேசிட்டு போனாங்கன்னு சொல்ல, என்னம்மா சொல்கிறீங்க, ரோஹிணி எதுக்காக அருணை பார்க்குறதுக்காக அங்கே வரணும் அப்படின்னு கேட்க, இல்லை எனக்கு ஏதோ தப்பாக தான் பட்டுச்சு, அதுவும் இல்லாமல் அருண்கிட்ட எங்கள் முத்துவை பற்றி தப்பாக பேசினதும் அதுக்காக அருண் வந்துட்டு இப்போ எதுவாக இருந்தாலும் நான் ஹெல்ப் பண்ணுறேன், நான் செய்கிறதுக்கு நீங்கள் எனக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணால் போதும் அப்படின்னு அருண் சொன்னதையும் நான் கேட்டேன். எனக்கு என்னமோ முத்துவை வந்துட்டு அவன் ஒரு பகையாளியாக நினைக்க ஆரம்பித்ததெல்லாம் உண்மைதான், ஆனால் அந்த விஷயத்துலேருந்து அவன் வெளியே வரணும்னு நினச்சாலும் ஆனால் இந்த பொண்ணு வெளியே வர விட மாட்டுது. எனக்கு என்னமோ இந்த பொண்ணு தான் நினச்சதை சாதிச்சிக்கணும் அப்படின்றதுக்காக அருணை யூஸ் பண்ணிக்கிறாளோன்னு எனக்கு தோணுதுமா அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லவும் செய்கிறாங்க. சரிம்மா நான் அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு மீனா கால் கட் பண்ணிடுறாங்க. வீட்டுக்கு ரோஹிணி ரொம்ப சந்தோஷமாக வர, நில்லுங்க ரோஹிணி அப்படிங்கிறாங்க. ஏன் மீனா என்னாச்சு அப்படின்னு அங்கே ரோஹிணி கேட்க, உங்கள் மனசில் நீங்கள் என்ன தான் நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட செய்ய வீட்டில் இருக்க எல்லாருமே வெளியே வராங்க. என்னாச்சு மீனான்னு அங்கே நின்றுட்டு இருக்க ஸ்ருதியும் கேட்க, மீனா எந்த பதிலுமே சொல்லலை, உங்களுக்கு மனசாட்சின்னு கொஞ்சம் கூட இல்லை, என்னையும் என் புருஷனையும் பழி வாங்குறதுக்கு உங்களுக்கு வேறு ஆளே கிடைக்கலையா, அருணை எதுக்காக பார்க்க போனீங்க, அவரை பார்த்து பேசுகிற அளவுக்கு உங்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்ல, நீ எதுக்கு அருணை பார்க்க போகணும் அப்படின்னு மனோஜ் கேட்க, நானே சொல்கிறேனே மீனா சொல்கிறாங்க, எனக்கும் என் புருஷனுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுக்கணும்ல, இப்போ அவரை தான் கைக்குள்ளே போட்டுக்கிட்டா பிரச்சனையை தானே எங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடலாம்ல, நாங்கள் 2 பேர் தானே இந்த வீட்டில் இவங்களுக்கு தொந்தரவாக இருக்கோம், ஏன்னா இவங்களை பற்றின விஷயத்தை அடிக்கடி தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறது நாங்கள் தானே, அதனால தான் அந்த கோவத்தை எப்படி காட்டுறதுன்னு தெரியாமல் இப்படி காட்டிகிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, தேவையில்லாமல் பேசாதீங்க மீனா, உங்களுக்கு முதல்ல என்னை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு சொல்ல, உங்களை பற்றி எனக்கு எல்லாமே தெரியுங்க, இதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னங்க இருக்குது, இன்னும் மறைக்க போன சில விஷயங்கள் இன்னும் சீக்கிரமாகவே வெளியே வரும், இன்னும் எத்தனை நாளைக்கு நீங்கள் சொல்கிற பொய்யை நம்பி இந்த வீட்டில் இருக்கவங்கள ஏமாற போகிறாங்கன்னு தானே தெரியல அப்படின்னு மீனா ஆக்ரோஷத்தில் சத்தம் போட்டு திட்டவும் செய்கிறாங்க. இதுக்கப்புறமா அருண்கிட்ட போய் பேசுறது, அருண்கிட்ட அருண் மனசை இங்கே கலைக்க நினைக்கிறது, இதெல்லாம் நடந்துனீங்கன்னா அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன், ஏன்னா என் தங்கச்சி நல்லபடியாக வாழணும், அவள் வாழ்க்கைக்கு உங்களால் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது அப்புறம் நான் அதை பார்த்துட்டு அமைதியாலாம் இருக்க மாட்டேன்னு சொல்ல, மீனா உண்மையிலேயே இது போய் அருணை பார்த்து பேசினுச்சான்னு சொல்லும்போது, அருணம்மா இப்போ தான் ஃபோன் பண்ணி எனக்கு விஷயத்த சொன்னாங்க, ரோஹிணி அருணை போய் பார்த்தது மட்டும் இல்லாமல் முத்துவுக்கு பழி வாங்குறதுக்கு நான் என்ன ஹெல்ப் வேணாலும் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, எப்படிங்க இதெல்லாம் பேசுகிறதுக்கு மனசு வருது அப்படின்னு சொல்ல, அதுக்கு அங்கே நின்றுட்டு அண்ணாமலை திட்டுறாங்க, என்னம்மா ரோஹிணி என்னம்மா இதெல்லாம்னு சொல்லி கேட்க, இல்லை அங்கிள் அது வந்துன்னு சொல்ல, போதுமா இதுக்கப்புறம் நீ எதுவும் பேச வேணாம், இந்த வீட்டில் நீ திருந்திட்டேன்னு ஒவ்வொரு நாளும் நான் அமைதியாக இருந்துகிட்டு இருந்தேன், ஆனால் ஒவ்வொரு நாளும் அதுக்கப்புறமா புது புது பிரச்சனையை கொண்டு வந்துட்டு தான் இருக்கேன், முத்து மீனாவுக்கு தொந்தரவு கொடுக்கணும்னு உனக்கே தோணுது, அதை நீ எதுக்கு செய்யணும்னு சொல்லி கேட்க, அதானங்க இவன் மேலே ஏதோ தப்பு இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால தான் முத்துவ மீனாவையும் பழி வாங்கணும்னு இவன் நினச்சிட்டு இருக்கானு அங்கே நின்றுட்டு இருக்க விஜயாவே முத்து மீனாவுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. எல்லாரும் ஒன்று கூட்டிட்டாங்களேன்னு ஒரு பயம் எங்கள் ரோஹிணிக்கு இருக்கவும் செய்ய, எங்கள் பக்கத்தில் வர மீனா உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை, இதுக்கப்புறமா எங்கள் லைஃப்பில் குறுக்க வந்தீங்க, இதுக்கப்புறமா நான் பொறுமையாலாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு, இன்னொரு விஷயம் என் தங்கச்சி லைஃப்பில் தேவையில்லாமல் மூக்கு நுழைச்சிக்கிறதோ இல்லை அந்த அருணை போய் பார்த்து ஏதாவது எங்களை பற்றி பேசுகிறதோ இதுதான் கடைசியாக இருக்கணும், இதுக்கப்புறமா ஏதாவது நடந்துச்சு அப்படின்னு சொல்ல, என்னடா உன் பொண்டாட்டி தேவையில்லாமல் என் பொண்டாட்டியை மிரட்டிகிட்டே இருக்கான்னு சொல்ல, தேவைப்பட்டா உங்களையும் மிரட்டுவேன் அப்படின்னு எங்கள் மீனா சொல்கிறாங்க. இதை கேட்டு விஜயாவே ஆடி போய் நிற்கிறாங்க. அப்படி சொல்லு மீனா, இவனெல்லாம் இப்படி தான் நம்ம அடக்கி வைக்கணும், இங்கே பாரு, இதுக்கப்புறம் இந்த பார்லரம்மா அந்த பக்கம் எங்கேயாவது தலை வச்சு படுத்துச்சு அப்புறம் நானும் சும்மா இருக்க மாட்டேன், சீதாவுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், போன இடத்துல அவள் சந்தோஷமாக வாழணும், தேவையில்லாமல் எங்களை பழி வாங்குறதா நினச்சி சீதாவுக்கும் அந்த அருணுக்கு இடையில பிரச்சனை ஏற்படுத்தணும்னு நினச்சிட்டு இருக்காத, உனக்கு இதுதான் கடைசி, இந்த வீட்டில் சந்தோஷமாக வாழணும்னா ஒழுங்கு மரியாதையாக இந்த வீட்டோட மருமகளாக இருக்க பழகு, அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயங்களை தலையிட்டேன் அப்புறம் நாங்களும் தேவையில்லாத விஷயத்தில் தலையிட வேண்டியிருக்குன்னு முத்துவம் மிரட்ட, ரோஹிணி அப்படியே அவமானப்பட்டு நிற்கிறாங்க. உன்னால் நானும் சேர்த்து இந்த முத்து அவமானப்படுறேன்னு சொல்லி அங்கே மனோஜ் திட்டிட்டு போக, இவெல்லாம் என்ன ஜென்மமோன்னு அங்கே நின்றுகிட்டு இருக்க விஜயாவும் அந்த ரோஹிணியை திட்டிட்டு தான் போகிறாங்க. பத்தாத்துக்கு இங்கே அருண் அம்மாவால் வீட்டில் சிக்கின எங்கள் ரோஹிணி கடைசியில் முத்து மீனாவால் அசிங்கப்பட்டு நிற்க தான் செய்கிறாங்க.